ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, செல்ஃப் க்ரூமிங் பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செல்ஃப் க்ரூமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளை நாமே அழகுபடுத்துறதோடு மட்டுமல்லாமல் நம்மளை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது, நம்மளை எப்படி மேம்படுத்துறது அப்படிங்கிறது தான் செல்ஃப் க்ரூமிங். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம ஒவ்வொரு டிப்ஸாக நம்ம பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், உடை அலங்காரம் அப்படிங்கிறது மற்றவங்க பார்வைக்காக இல்லாமல் நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவலை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே அதிகப்படியாக எடுத்து கொடுக்கறது இந்த உடை அலங்காரம் அப்படிங்கிறது தான். நம்மளெல்லாம் யார் பார்க்க போகிறா இனிமேல் அப்படிங்கிற மாதிரியான சில பேர் பேசுவாங்க. அடுத்தவங்க பார்வைக்காக கிடையாது, நம்மளோட தன்னம்பிக்கை லெவலை அதிகப்படுத்தணும் அப்படின்னா நேர்த்தியான உடையை நம்ம அணிவது மூலமாக நம்ம தன்னம்பிக்கை அதிகமாகும். நம்ம பல படிகளை கடந்து நம்ம வெற்றியை நோக்கி நம்ம போவோம். சில பேர் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நைட்டி ஃபுல் டே வேர் பண்ணுவாங்க. நைட்டி ஒரு கொண்டை இதோடவே அவங்களோட ஃபுல் டே போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்களோட தன்னம்பிக்கை லெவல் எப்போவுமே கம்மியாக இருக்கும். ஒரு நேர்த்தியான உடை அணியும் போது நமக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை லெவலுக்கும் நம்ம நைட்டி போட்டிருக்கும் போது இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை லெவலுக்கும் நல்ல ஒரு வித்தியாசம் இருக்கும். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ஒரு வித்தியாசம் நமக்கு தெரியும். ஸோ நைட்டு மட்டும் நீங்கள் வேர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அழகான உடையை நேர்த்தியான உடையாக நம்ம அணியணும். ஸோ நம்ம அடுத்தடுத்த லெவலை நோக்கி கண்டிப்பாக போவோம். ஸோ இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, ஸ்கின் கேர். நம்ம உடை அலங்காரத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்மளோட ஸ்கின்னுக்கும் நம்ம கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். ஸ்கின் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சில பேர் ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஃபேஷியல், பெடிக்யூர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க. கொஞ்சம் வயசு, அதாவது 30+ ஆனதுக்கப்புறம் எதுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதெல்லாம் விட்டுடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. அது நமக்கு கண்டிப்பாக தவறான விஷயம். என்ன அப்படின்னு பார்த்துட்டோன்னா, சின்ன வயசில் நமக்கு ஸ்கின் ரொம்ப யங்காகவே இருக்கும், ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இருக்கும். அந்த டைமில் நமக்கு அதெல்லாம் தேவைப்படாது. 30+ ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஸ்கின்னுக்கான பராமரிப்பு எல்லாமே தேவைப்படும். அந்த டைமில் நம்ம பார்லர் போய் தான் நம்மளை அழகுபடுத்திக்கணும் அப்படின்னு கிடையாது. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம ஒரு ஃபேஷியல், பெடிக்யூர், வேக்சிங், ஹெட் மசாஜ் இந்த மாதிரியான பல விஷயங்களை நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளோட மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு டைம் ஒதுக்குன மாதிரி நமக்கு ஒரு ஹாப்பியான ஃபீலையும் நமக்கு கொண்டு வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்கின் கேரையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுவும் முக்கியமான விஷயமா இருக்கும். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்துட்டோன்னா, ஹேர் கேர். ஸ்கின்னுக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் நம்ம ஹேருக்கும் கொடுத்தே ஆகணும். சில பேர் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு வயசுக்கு மேலே நம்ம ஹேருக்கு கலரிங் தேவையா, ஹென்னா தேவையா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. கட்டாயம் இதெல்லாமே நமக்கு தேவை தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹேருக்கு நல்ல ஒரு கேர் கொடுத்தே ஆகணும். நம்ம வீட்டில் இருக்கிற பொருள், நம்ம பார்லர் போய் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணணும் அப்படி கிடையாது. செல்ஃபாகவே நம்ம இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஆயில் மசாஜ், ஒரு கோகோனட் ஆயில் இருந்தது அப்படின்னா நம்ம ஒரு ஆயில் மசாஜ், அதுக்கப்புறம் ஒரு பேக் போடுறது மூலமாக, ஒரு தேங்காய் பால் எடுத்து நம்ம அது மூலமாக ஒரு ஸ்பா பண்ணிக்கலாம். ஹென்னா, ஹேர் டை, கலரிங் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணும்போது நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாக இருக்கும். எப்போவுமே நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு நரைமுடி வந்துடுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை மாதிரியான ஒரு எண்ணங்கள் வரும். ஸோ அந்த லெவல் எல்லாம் நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகாது. ஆண்களை விட பெண்களுக்கு இது அதிகப்படியாக தோன்றும். இதெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு தாழ்வு மனப்பான்மையில் கொண்டு போய் விடும். நம்ம என்னடா இவ்வளோ சீக்கிரம் நமக்கு நரைமுடி வந்துடுச்சே அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் யோசிப்பாங்க. ஸோ நம்ம சின்ன சின்ன விஷயங்களை கரெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை கரெக்ட் பண்ணும்போது நம்ம மேல் நோக்கி நம்ம போகலாம். அதாவது இதை பண்ணினா தான் நம்ம மேம்போக்காக மேலே நம்ம போவோம் அப்படின்னு கிடையாது, அடுத்த லெவல் அச்சீவ் பண்ணுவோன்னு கிடையாது. இது எல்லாம் ஒவ்வொரு படியாக நம்ம பார்த்து பண்ணுறது மூலமாக நம்ம அடுத்த ஸ்டெப் நம்ம போகலாம். ஸோ இதெல்லாம் கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா இதில் நம்மளோட கவனம் செதறும், முடி கொட்டுது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம். ஸோ இதுலேயும் நீங்கள் ஹேர் கேருக்கும் நீங்கள் கேர் எடுத்து பாருங்கள். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா,
செல்ஃப் கேர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து வெளி தோற்றத்தை வந்து நம்ம வந்து க்ரூம் பண்ணுறதுக்கான டிப்ஸ் தான் நம்ம பார்த்தோம். வெளி தோற்றத்தை ஏதாவது ஒரு க்ரீம் மூலமாவோ ஏதோ ஒன்று பண்ணி நம்ம வந்து வெளி தோற்றத்தை வந்து அழகுபடுத்திக்கலாம், க்ரூம் பண்ணிக்கலாம். ஆனால் செல்ஃப் கேர் அப்படிங்கிறது நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமை, நம்மளோட மகிழ்ச்சி இதெல்லாம் வந்து வெளிப்படுத்துறதுக்கு செல்ஃப் கேர் அப்படிங்கிறது ரொம்ப வந்து முக்கியமான விஷயமா வந்து நம்ம பார்க்கணும். நமக்கான நேரத்தை நம்ம கண்டிப்பாக ஒதுக்கியே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே மற்றவங்களுக்காகவும் நம்மளோட குடும்பத்துக்காகவும் நம்ம வந்து ஓடி ஓடி டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆனால் நமக்கான நேரத்தை ஒதுக்குறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பலரும் வந்து எனக்கான நேரம் கிடைக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கக்கூடிய 24 மணி நேரத்தில் நம்ம குடும்பத்துக்காக உழைக்கிறது மட்டுமல்லாமல் நமக்கான ஒரு டைம், அதாவது ஒரு மணி நேரமாவது நமக்கான டைம் வந்து நம்ம எடுத்தே ஆகணும். இந்த மாதிரி உடற்பயிற்சி செய்வது மூலமாக நமக்கு பிடித்தமான விஷயத்தை நம்ம பண்ணுறது மூலமாக நம்மளோட செல்ஃப் கேர் அப்படிங்கிறது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும். 30+ அப்படிங்கும்போது நமக்கு வந்து மனதளவில் வந்து ரொம்ப வந்து மன அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ யோகா, வாக்கிங், அதுக்கப்புறம் வந்து பல விஷயங்கள் வந்து இருக்குது. உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு சௌகரியமாக இருக்குமோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான நேரத்தை கண்டிப்பாக நீங்கள் ஒதுக்குங்க. எப்போவுமே கிச்சனில் வந்து சொலண்டு வேலை செஞ்சுட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால நம்மளை வந்து ரொம்ப வந்து பாராட்டுவாங்க அப்படிங்கலாம் கிடையாது. பாராட்டுதல் அப்படிங்கிறது நமக்கு நாமே கொடுத்துக்க வேண்டியதான். நமக்கு பிடித்தமான விஷயத்தையும் நம்ம பண்ணி ஆகணும். டைம் மேனேஜ்மெண்ட், ஒரு குறிப்பிட்ட அளவு டைம் வந்து நம்ம ஒதுக்கி சமைச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா அதில் இருந்து வெளியே வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ இல்லை ரிலேட்டிவ் கிட்டவோ பேசுகிறது மூலமாக நம்மளோட மன அழுத்தம் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். ரொம்ப அழகான சூழ்நிலையை நம்ம வந்து மாற்றிக்கிட்டு வரலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து நம்ம படிப்படியாக மாற்றிக்கலாம். சில பேர் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்கூல் லைஃப், அதுக்கப்புறம் வந்து காலேஜ் லைஃப்லலாம் ட்ராயிங், பெயிண்டிங், நிறைய டெய்லரிங் இந்த மாதிரியான பலவித டேலண்ட்டோட வந்து இருப்பாங்க. ஆனால் ஒரு லைஃபுக்குள்ளே நம்ம போனதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து பதிய வச்சுக்கிட்டு அதுக்குள்ளவே சொல்லண்டுட்டு இருப்பாங்க. ஸோ நம்மளோட டேலண்ட்டை வந்து கண்டிப்பாக நம்ம வெளியே கொண்டு வரணும். நீங்கள் வெளியே போய் தான் வேலை பார்த்து நம்மளோட டேலண்ட்டை கொண்டு வரணும்னு கிடையாது. இருக்கிற வீட்டுக்குள்ளேயே இருந்து நம்மளோட டேலண்ட்டை வந்து நம்ம கண்டிப்பாக வெளியே கொண்டு வரலாம். நல்ல சமையல் பண்ணுறது மூலமாக, அதுக்கப்புறம் வந்து சமைக்கிறதுலேயே நமக்கு பிடிச்சமான விஷயத்தையும் நம்ம சமைச்சு சாப்பிடலாம். எப்போவுமே மற்றவங்களுக்காகவே சமைச்சிட்ருக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் நம்ம வந்து கிடையாது. நமக்கு பிடித்தமான உணவை வந்து உண்றது, நமக்கு பிடித்தமான ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நம்ம பேசுகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறச்ச நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் வந்து அதிகமாகும். எப்போவுமே நீங்கள் வந்து கிச்சன்லேயே ஃபுல் டைம் வந்து இருக்காதீங்க. ரொம்ப நேரம் நின்றுட்டு வேலை செய்கிறது கூட நம்மளுக்கு வந்து ஒரு மன அழுத்தத்தையும் உடல் வலியையும் வந்து கொண்டு வரும். ஸோ அதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கிறதுல நம்மளை விட வேறு யாராலேங்க முடியும்? நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற சந்தோஷத்தை நம்ம தான் வந்து ஃபீல் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரியான ஒரு லைஃப்பை வந்து மாற்றி கொண்டு வாங்க. எல்லா கேரும் நமக்குள்ளே தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கேரை நீங்கள் வந்து பார்த்து பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு ஹெல்த்தியான லைஃப்பில் வந்து கொண்டு போகலாம், சூப்பராக வாழலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு டிப்ஸாக நம்ம வந்து பார்த்து பண்ணுறச்ச நம்மளோட உடல் மொழி, அது மட்டும் இல்லாமல் மன வலிமை வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கும். ஸோ எந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு வந்தாலும் அதை வந்து நம்ம தாக்கு பிடிச்சி அடுத்த லெவலுக்கு வந்து போகிறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிற மாதிரி அடுத்தவங்களோட பார்வையில் நம்ம வந்து நல்ல ஒரு வலிமையான பெண்ணாக வந்து தோற்றமளிப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான டிப்ஸோட அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.